இருந்து மறைவதற்கு முன்னாலேயே ஒரு குரல் கேட்குது, எழுந்து எகிப்துக்கு தப்பி ஓடி போங்கள் என்று சொல்லி. அன்னை மரியா கொஞ்சம் கூட சந்தோஷப்பட முடியல. எகிப்துக்கு தப்பி ஓடி போங்கள் என்று சொல்லி அந்த குரல் கேட்கிறது. எகிப்துக்கு ஓடி போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் இயேசுவை கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்க எடுத்து சொல்லும் பொழுது சிமியோன் சொல்கிறார், உம்முடைய உள்ளத்தை ஒரு வாழ் ஊடுருவும் என்று சொல்கிறார். அது மறைவதற்கு முன்னாடி நம்ம அதையே அன்னை மரியாள் தன்னுடைய உள்ளத்தில் எடுத்து சிந்தித்து கொண்டிருக்கின்றார். அப்புறம் இயேசு கோவிலில் காணாமல் போய்விடுகின்றார். அப்போ இயேசு சொல்லக்கூடிய வார்த்தை அன்னையை காயப்படுத்துகிறது. என்னுடைய தந்தையினுடைய அலுவலில் ஈடுபட்டு இருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று இயேசு கேட்கிறார். இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தியும் கூட, யார் என் தாய், யார் என் சகோதரர்கள் என்று இயேசு தன்னுடைய தாயை மறுப்பதாக தோற்றம் கொள்வதாக இன்று நற்செய்தி நமக்கு சுட்டி காட்டுகின்றது. இவை அனைத்திற்கும் மேலாக பெற்ற மகனை புதைக்கக்கூடிய கொடுமை எந்த தாய்க்கு நடக்கும்? அப்படி நடந்தால் அந்த தாய் உண்மையிலேயே எதிர்நோக்கல் மிகுந்தவராக இருக்க முடியுமா என்றால் அந்த கேள்விக்கும் அன்னை மரியா நமக்கு பதில் சொல்கிறார். தன்னுடைய சொந்த மகனை சிலுவை சாவுக்கு கையெழுத்து விட்டு உயிரற்ற தன்னுடைய மகனின் உடலை தன்னுடைய மடியில் கடத்தி அழுது கொண்டிருக்கிறார் அன்னை மரியா என்று சொன்னார். இது நடந்தாலும் அன்னை மரியாவுக்கு தெரியும், சிலுவை என்பது நிரந்தரம் அல்ல, கல்லறை என்பது முற்றுப்புள்ளி அல்ல. அதனால தான் இயேசு இறந்து அடக்கம் செய்யப்பட்ட